ஹாய், வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் எல்லாருமே விளையாண்டுருப்போம். சரிங்களா? விளையாட்டில் இது ஒரு வித்தியாசமான விளையாட்டு. ஆமாம். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க எல்லாருமே சிகரெட் துட்டு கொடுத்து குடிப்பாங்க. சரிங்களா? சிகரெட்டாட்டியே தூர போடுவாங்க, வேஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தீப்பெட்டி இருக்குது பாருங்க, தீப்பெட்டியை தீக்குச்சி எடுத்து பொருத்திட்டு காலியாகிடுச்சுன்னா என்ன செய்வோம்? தூர போட்டுருவாங்க. குச்சோடல்ல காலிப்பட்டியை. சரிங்களா? அந்த காலிப்பட்டியை துட்டு கொடுத்து வேங்கினவங்க சிறு வயதில் நாங்கள். சரிங்களா? எப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், தீப்பெட்டி அட்டை. சரிங்களா? இது பாக்ஸோடு இருக்கும். எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவோம். ஈசந்துரோ. சரிங்களா? தூர போட்டுருவோம். ஆனால் இந்த ஈசந்துரோ ஒரு காலத்தில் துட்டாகணுச்சு. சரிங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியை உள்ளேருந்து வெளியில் அகற்றுவோம். சரிங்களா? வெளியில் எடுத்தோன்னே இப்படி ஆயிரும். சரிங்களா? இந்த அட்டைகள் நிறைய கம்பெனி உண்டு. அந்த கம்பெனிக்கு ஒவ்வொரு விலை கொடுத்து வாங்குவோம். சிறு வயதில் இதை வச்சு விளையாண்ட வாழ்க்கை ஒரு காலத்து வாழ்க்கை. சரிங்களா? இப்படி ஆயிரும். சரிங்களா? தீப்பெட்டி இப்படி ஆயிரும். இருக்கா? இதை நல்லா அமைங்கிரும். சரிங்களா? ஒவ்வொரு வெரைட்டிஸாக பிறகுவோம். இப்போமாவது ஒரு கம்பெனி தான் இருக்குது. ஆனால் அப்போ நான் வேகப்பட்ட கம்பெனி உண்டு. அதில் அருவா வச்சுட்டு அப்புறம் மிக்கி மவுஸு அப்படி இப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் எடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி அட்டையை சேமித்து வச்சு இதை நாங்கள் விளாடுவோம். சரிங்களா? சிறு வயது விளையாட்டு. இதே மாதிரி சீரட்டை இந்த இருக்கா, எல்லோரும் சீரட்டை துட்டு கொடுத்து வாங்கி தூரப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. சீரட்டை துட்டு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் சீரட்டை அட்டையை துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்படி அட்டை இப்போ மாடல் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த டைப்பு மாறிட்டு இப்படி மாறிட்டு. சரிங்களா? ஆனால் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஆகும். உள்ளே இருந்து இப்படி தான் திறக்க முடியும். சரிங்களா? இப்படி இருக்கும். சீரட் அட்டை இப்படி இருக்கும். இதில் சீரட் எடுத்து கொடுத்துட்டு இது காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி தூர போட்டுருவாங்க. சரிங்களா? தூர போட்டுருவாங்க. இப்போ மாடல் மாற்றிருக்காங்க. இப்போ பயனே இல்லை. யாருமே இதை வாங்கவும் மாட்டாங்க. வேஸ்ட்டுங்கிறத குப்பையில் போட்டுருவாங்க. இதை வச்சு விளாண்ட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. சரிங்களா? எல்லாரும் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அட்டை சிஸ்ஸர் ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் கோல் ஃபில்ட்ரு மஞ்சள் கலரில் இருக்கும். கிங்ஸு, பனானா அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டிஸாக நாங்கள் எடுத்து ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கும் ஒரு வேலை அப்படி கொடுத்து வாங்கி இதை வச்சு விளாண்டு ஜெயிச்சு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு. சரிங்களா? இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுருந்தோம். ஆனால் ஒரு நேரத்தில் இது மதிப்பு உண்டு. எம்டி டப்பாக்கும் மதிப்பு உண்டு. அந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வாழ்ந்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த பதிவு. சரிங்களா? சிரட் அட்டையும் நாங்கள் துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். தீப்பெட்டி எம்டி பாக்ஸும் நாங்கள் துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்படி சப்பையாயிரும். சிரட் அட்டையும் இப்படி சப்பையாக்கிடுவோம். இப்படி நெளிச்சு சப்பையாக்கிடுவோம். இதை இப்படி கல்லை கொண்டு கட்டம் போட்டு வைப்பாங்க. இந்த கட்டம் போட்டு இப்படி அடிக்கி ஒன்றோட ஒன்றா அடிக்கி இப்படி கல்லை வச்சு செதுக்கி ஒரு அட்டை அப்படி அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான வாழ்ந்த காலம் ஒரு காலம். எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க இந்த பதிவை பாருங்கள். இது சிறு வயது விளையாண்ட விளையாட்டு. இப்போ கேரம் போர்டு, செல்லு அப்படின்ட்டு நிறைய செல்லுக்கு மயானத்துக்கு போயிட்டாங்க. சரிங்களா? செல் உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா எங்கள் இதில் செல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபோன் மட்டும்தான். இது ஒரு நேரத்தில் இருந்த வாழ்க்கை. சரிங்களா? சிரட் அட்டையை வச்சு விளாண்டுருக்கோம். தீப்பெட்டி அட்டையை வச்சு விளாண்டுருக்கோம். இதோட வாழ்க்கையோட இன்பம் அது ஒரு காலம். சரிங்களா? வேஸ்ட்டுங்கிறதையும் துட்டு கொடுத்து வாங்கின காலம் ஒரு காலத்தில் வாங்கியிருக்கோங்கிறது தான் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. உங்களிடம் கருத்தை சொல்லியிருக்கேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். சிறு வயது வாழ்ந்த வாழ்க்கை. நன்றி. விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். நன்றி. பாய்.